திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 7 தளங்கள் கொண்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மோப்பு நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்துஜா, அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது திருப்பூர் கழகம் சாலையில் உள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமானது 7 தளங்கள் கொண்ட அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. தளத்திற்கு 35 அலுவலகங்கள் உள்ளது. அதே போன்று 7 தளங்களிலும் அலுவலகங்கள் உள்ளது. அது போன்று இந்த டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 1:25 மணிக்கு வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சலுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து வீரபாண்டி காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் பாம்பு செயலிழப்பு செய்யும் நிபுணர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு சோதனை நடைபெற்றது. எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவில்லை. மேலும் வாகனங்கள், அலுவலக அறைகள் என அனைத்து இடங்களிலும் சோதனை செய்யப்பட்டது. இருந்த போதிலும் இது வதந்தி என்று அவர்கள் தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளனர். எந்த ஒரு பாம்போ இல்லை அதை சார்ந்த எந்த ஒரு ஜெனடிக் பூச்சிகள் எதுவும் கைப்பற்றாததால் இதைத் தொடர்ந்து இது ஒரு பொருள் என்பதும் இது மின்னஞ்சல் எங்கிருந்து வந்தது என்று தற்பொழுது தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதே போன்று கடந்த 2 நாட்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.